بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அறிவோம் அகிலத்தின் தூதரை என்ற ஒரு தலைப்பின் கீழ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்கள் செய்வதற்குரிய நியாயங்கள் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, எந்தெந்த வயதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாரையெல்லாம் திருமணம் முடித்தார்கள் என்கிற விவரங்களில் ஒரு சில தகவல்களை நேற்றைய தினம் நாம் அறிந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதில் 40 வயதுடைய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள் என்றும், அந்த திருமண வாழ்வில் சிறிது கூட அவருடைய ஒழுக்க வாழ்வை சந்தேகிக்கின்ற வகையில் அப்பழுக்கற்ற ஒரு தூய்மையான வாழ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்து வாழ்ந்தார்கள் என்றும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்க்கை நடத்தும் போது குறைந்தது கடைசி 10 ஆண்டு காலம், கதீஜா அவருடைய வாழ்க்கை நடத்துகிற கடைசி 10 ஆண்டு காலம், அதாவது
கதீஜா ரலியல்லாஹு அவர்களுடைய 55 வயதிலே இருந்து 64 வயது வரை உள்ள 9-10 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லற வாழ்வு இல்லாத காலம் இருந்தும் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது என்பதை நேற்றைய தினம் பார்த்து, அப்படி ஒரு 10 ஆண்டு காலம் இல்லற வாழ்வு தனக்கு இல்லாமல் இருந்தும் கூட இரண்டாவது திருமணத்தையாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இன்பத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு கன்னிப்பெண்ணை அல்லாஹ்வினுடைய ரசூல் தேர்வு செய்தார்களா என்றால் இரண்டாவது திருமணத்திலும் இல்லை என்பதை, இரண்டாவது திருமணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 50வது வயதில் 55 வயதுடைய சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தேர்ந்தெடுத்ததிலே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிசுத்த வாழ்வு எந்த அளவுக்கு தூய்மையானது என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய 3வது திருமணம்தான் பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூகத்திலும் இஸ்லாம் அல்லாதவர்களும் கொஞ்சம் நெருடலாக பார்க்கிற ஒரு திருமணம். அதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்தது. இந்த திருமணத்திற்கு ஒரு அடிப்படை உண்டு சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறை தூதர் என்று சொல்லும் பொழுது மிக கடுமையாக எல்லோரும் எதிர்த்தார்கள். பொய் சொல்லுகிறீர்கள் என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் சிறு பிராயத்திலிருந்து உற்ற நண்பராக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் நீங்கள் உண்மையைத்தான் கூறுகிறீர்கள் என்று ஆணித்தரமாக எடுத்துரைத்தது மட்டுமல்ல, பக்கபலமாக நின்றார்கள். குடும்பமே அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி தியாகம் செய்தது. எல்லோரும் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள் மதீனாவுக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலோடு தன்னுடைய உயிரை பணயம் வைத்து உடன் இருந்தவர் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட ஒரு ஆருயிர் தோழர், இந்த மார்க்கத்திற்கு உடலாலும் பொருளாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதிகம் தியாகம் செய்தவர் எனது இந்த அபூபக்கர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். உலகத்து மாந்தர்களில் ஈமானை ஒரு தட்டிலும் இந்த அபூபக்கருடைய ஈமானை இன்னொரு தட்டிலும் வைத்தால் அபூபக்கருடைய ஈமானுக்கு ஈடு இணையாகாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அபூபக்கர் சித்திக் அவர்களோடு நீண்ட மிக நெருக்கம் இருந்தது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எப்பொழுது திருமணம் செய்கிறார்கள்? 50வது வயதில் சௌதா அவர்களை திருமணம் முடித்தார்கள். 50 வயதிலிருந்து 53 வயது வரை 3 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கவே கிடையாது தோழர்களே. அப்படியானால் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு 10 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லற வாழ்வில் இன்பமில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை 50வது ஆண்டில் திருமணம் முடிக்கிறார்கள். 3 வருட காலம் வேறு எந்த திருமணத்தையும் முடிக்கவில்லை. 10 3 13 ஆண்டு காலம். சரி, 3வது திருமணமாவது இவர்களுடைய பார்வையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இன்பத்தை தணிக்க காம உணர்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தேர்ந்தெடுத்தார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் 3வது திருமணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தேர்வு செய்திருப்பார்? முன்னரே 10 ஆண்டு காலம் வாழ்விலே இன்பமில்லை. சௌதா அவர்களை திருமணம் முடித்து 3 ஆண்டு காலம் வாழ்கிறார்கள். சௌதாவுடைய வாழ்விலும் ஏகதேசம் இல்லற வாழ்விலே இல்லை. காரணம், அந்த தன்மையை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இழந்திருந்தார்கள். வயது 55. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் தேர்ந்தெடுக்கிறது யாரை தெரியுமா? அபூபக்கர் சித்திக் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனது மகளை திருமணம் முடியுங்கள், எனது மகளை திருமணம் முடியுங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஆயிஷா அவர்களுக்கு வயது 6. ஏன் 6 வயதையெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் திருமணம் முடிக்கிறார்கள் என்றால், சிறு சிறு பிள்ளைகள் சிறு பிராயத்தில் இருக்கிறவர்களை எல்லாம் திருமணம் முடிக்கிற காலம் அந்த காலம். குறைஷிகள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்தது. சிறு பிராயத்தில் திருமணம் முடித்துக் கொள்வார்கள்.
அந்த பெண், அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி பருவ வயதை அடையும் பொழுது அவர்கள் குடும்பம் நடத்த ஆரம்பிப்பார்கள். இது அரபு நாட்டு மக்களிடத்தில் ஒரு பழக்கமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் பிறகு அதை தடை செய்து விட்டார்கள். மார்க்கம் தடுக்கப்பட்டு விட்டது. 6 வயது சிறுமையை அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணத்திற்காக வேண்டி தேர்வு செய்கிறார்கள் என்றால் இங்கே எந்த நோக்கமும் கிடையாது, அபூபக்கர் அவருடைய உறவை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தவிர. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது திருமணம் முடித்தார்கள் தெரியுமா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து 3 ஆண்டு காலம் பொறுத்து என்னை திருமணம் முடித்தார்கள். அப்படியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கதீஜா அவர்கள் மரணிக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வயது 50. 3 ஆண்டு காலம் பொறுத்து என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வயது 53. 6 வயது சிறுமையை திருமணம் முடித்தால் குடும்பம் நடத்த முடியாது. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பருவ வயதை அடைகிற வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு திருமணம் முடிக்காமல் இருக்கிறார்கள். குறைந்தது 5 ஆண்டு காலம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 10 ஆண்டு காலம் கதீஜா அவர்களோடு வாழ்க்கை நடத்தினார். அதில் எந்த வகையான கடைசி 10 ஆண்டு காலம் இல்லற வாழ்வில் எந்த வகையான ஒரு இன்பமும் கிடையாது. சௌதா அவர்களை திருமணம் முடித்து 3 ஆண்டு காலம் வேறு திருமணம் முடிக்காமல் இருக்கிறார். 10 3 13. 13 ஆண்டு காலத்திற்கு பிறகு 6 வயது சிறுமையை தேர்வு செய்கிறார்கள். அந்த 6 வயது சிறுமையோடு இல்லற வாழ்வு நடத்த முடியாது, உங்களுக்கு தெரியும். அந்த 6 வயது சிறுமையோடு இல்லற வாழ்வு எப்பொழுது நடத்துகிறார்? மீண்டும் 5 ஆண்டு காலம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பருவ வயது அடைந்த பிறகு 18 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயதில் 18 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எந்த பெண்ணையும் நாடாமல், வேறு எந்த திருமணத்தையும் செய்யாமல், வேறு எதற்காக வேண்டியும் அலைந்து திரியாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்க்கை நடத்தினார்கள் என்றால் இதைவிட வேறு உதாரணம் தேவையா தோழர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சிறு சிறு பிள்ளைகளை எல்லாம் திருமணம் முடிப்பதற்கு வழக்கமாக இருந்தது. பிறகு மார்க்கம் தடை செய்யப்பட்டது. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்க்கை நடத்தினார்கள். நான் இன்று காலையிலிருந்து இரவு வரை ஒரு சிறிய கணக்கு போட்டு பார்த்தேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு, ஆயிஷா அவர்களுடைய பருவ வயதுக்கு பிறகு குடித்தனம் நடத்த முற்படும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வயது 58. 53 வயதில் திருமணம் முடிக்கிறார். 5 ஆண்டு காலத்திற்கு பிறகுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பருவ வயதை அடைகிறார்கள். அப்போ வயது 58 ஆயிஷா அவர்களோடு குடும்பம் நடத்தும் போது. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுது மரணிக்கிறார்கள்? 63 மரணிக்கிறார்கள். அப்போ 58 வயதில் குடும்பம் நடத்த புறப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மீதம் இருக்கிற ஆயுள் காலம் வெறும் 5 ஆண்டு காலம். சரியா? இந்த 5 ஆண்டு காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 24 போர்கள் நடந்திருக்கிறது. அதில் 13 14 போர் அல்லாஹ்வுடைய ரசூல் தலைமையேற்று நடத்திய போர். ஒரு போருக்கு குறைந்தது 1 மாத காலம் தேவை தோழர்களே. பயணத்திற்கென்றும் போர் நடந்து ஓய்வெடுப்பதற்கு என்றும் 1 மாத காலம் தேவை. 10 போருக்கு 10 மாதத்தை நீங்கள் கழிக்க வேண்டும். குறைந்தது 1 வருட காலம். ஒவ்வொரு மாதமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதம் வந்தால் கடைசி 10 பள்ளிக்கு வந்து விடுவார்கள் ஏத்திகாஃப் இருப்பதற்காக வேண்டி. ஒரு மாதத்திற்கு 10 நாள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 5 வருட ரமலானுடைய காலத்தில் 5 10 50 நாளை நீங்கள் கழிக்க வேண்டும். இப்படி உம்ராவுக்கு சென்ற நாள், ஹஜ்ஜுக்கு சென்ற நாள், ஏத்திகாஃப் இருந்த நாள், ஒரு நாள் குதிரையிலிருந்து கீழே விழுந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதக்கணக்கில் உடல்நிலை சரியில்லாமல் கிடந்த நாள், கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நாள், இதையெல்லாம் கூட்டி கழித்து நான் மிக நெருக்கமாக ஒரு கணக்கு போட்டு பார்த்ததில் 5 வருடத்தில் 1.5 வருடம் இதற்காக வேண்டி செலவழித்து விட்டது. மீதம் இருப்பது 3.5 வருட காலம். 3.5 வருடம் என்பது சற்றேறக்குறைய 42 மாதம். ஏன் இந்த கணக்கை நான் சொல்லுகிறேன் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 56 57 வயதுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் கொஞ்சம் கூடுதலாக ஒரு 8 9 மனைவிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் அதற்கு பிறகு திருமணம் முடித்த மொத்த மனைவிமார்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் மொத்தம் 10 மனைவிமார்கள் உயிரோடு இருந்திருக்கிறார்கள். 10 மனைவிமார்கள் உயிரோடு இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு மனைவி என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுக்கு ஒதுக்கக்கூடிய நாள்
10 நாளில் 10 நாளில் ஒரு முறை, மாதத்திற்கு 3 இருக்கிற மாதமும் மொத்தம் 42 மாதம். ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு முன்னால் 42 மாதம். 3ஐ 42இல் கூட்டி பெருக்கினால் மொத்தம் 126 நாள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவர்கள் வாழ்க்கை நடத்தியிருக்கிறார்கள் என்றால் 3 மாதம் 6 நாள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காமத்திற்காக, இச்சையை தீர்ப்பதற்காக என்னென்னவெல்லாமோ சொல்கிறார்களே வரலாறு தெரியாதவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது யார் யாரை திருமணம் முடித்தார்கள் என்கிற ஒரு வரலாற்று பேருண்மை இந்த மனித சமுதாயத்தில் பாதுகாக்கப்பட்ட வரலாக இருந்தும் கூட இஸ்லாமிய சமுதாயத்தினர்களாகிய நாமும் அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய குடும்பம் என்ன என்று படிக்கவில்லை. புதிதாக இஸ்லாத்தை வருகிற அன்பர்கள், இஸ்லாத்தை ஏற்காத அன்பர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்வில் கொஞ்சம் நெருடல் உண்டு. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட நெருடலுக்கு உரிய வாழ்வை வாழ்ந்தவர்கள் அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்வு எப்படி இருந்தது என்று சஹாபாக்கள் கேட்கும்போது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்வே திருக்குர்ஆன் தான், குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்வு என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்தார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது திருமணம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை செய்தது எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் அல்ல, குடும்ப உறவு கொஞ்சம் வலுப்படட்டும். நமது நண்பர் அல்லவா அவர். எல்லோரும் நம்மை பொய்ப்பித்த போது குடும்பமே நமக்காக வேண்டிய ஹிஜ்ரத்தின் பொழுதும், ஹிஜ்ரத்திற்காக வேண்டி ஏற்பாடு செய்கிற நேரத்திலும் குடும்பமே நமக்காக வேண்டி பாடுபட்ட குடும்பம் அல்லவா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்கள் தனக்கு மாமனாராக இருக்கட்டும், அவருடைய குடும்பத்தில் ஒரு உறவு வைப்போம் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயதில் திருமணம் முடிக்கிறார். 5 ஆண்டு காலம் பொறுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப உறவில் ஈடுபடுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த வாரிசும் கிடையாது, எந்த வாரிசும் கிடையாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 53வது வயதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் முடிக்கிறார்கள். இது 3வது மனைவி. ஆனால் இருப்பது 2 பேர். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அதானே கணக்கு. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். 53 வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 53 வயது வரை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்கிற மனைவிமார்கள் மொத்தம் 2. அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 54வது வயதில் ஒரு திருமணம் முடிக்கிறார். அந்த திருமணம் எதற்காக வேண்டி என்பது இஸ்லாத்தை படித்துணர்ந்து திருக்குர்ஆனோடு தொடர்பு இருக்கிற எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹு தஆலா ஒரு சட்ட விளக்கத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்த அல்லாஹுவே திருமணம் முடித்து கொடுக்கிறான். அப்படி ஒரு சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே ஏற்படுகிறது. அவர்களுடைய பெயர் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா இருக்கிறாரா இல்லையா, அவருடைய சகோதரி, அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாமி, தனது தந்தையினுடைய சகோதரி உமைமா அவர்களுடைய மகள் தான் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி மகள். இந்த மாமி மகளுக்கு 34 வயது இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஜெயித் அவர்களை வளர்த்தி ஆளாக்கினார்கள் என்று கடந்த ரமலானுடைய மாதத்திலே உங்களுக்கு தொடர் வகுப்பு எடுக்கப்பட்டது. ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆண்மகனே இல்லாத காலத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஜெயித் அவர்களை வளர்த்தி ஆளாக்கி மகனைப் போல பார்த்தார்கள். அன்றைய காலத்திலெல்லாம் வளர்ப்பு மகனை சொந்த மகன் என்றே மக்கள் அழைப்பார்கள். முஹம்மதுடைய மகன் ஜெயித் என்றுதான் மக்கள் அழைப்பார்கள். இப்படி மக்கள் எல்லாம் ஜெயித் அவர்களை முஹம்மதுடைய மகன் என்று அழைத்துக் கொள்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த பாசமும் மரியாதையும் வைத்திருந்தார்கள் ஜெயித் அவர்களின் மீது. அந்த ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மாமி மகள் ஜைனப் அவர்களுக்கு வளர்ப்பு மகனாகிய ஜெயித் அவர்களை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். அப்பொழுது ஜைனப் அவர்களுக்கு வயசு 34. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் 34 வயதாகியும் திருமணமாகாமல் இருக்க சாத்தியமே இல்லை. முன்னர் திருமணம் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். விதவை, அதாவது தலாக் அல்லது மரணத்தின் மூலம் ஜைனப் அவர்கள் விதவையாக இருந்திருக்க வேண்டும். காரணம், ஜெயித் அவர்கள் திருமணம் முடிக்கும் போது ஜைனப் அவர்களுக்கு வயது 34. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தம் பேசுகிறார்கள். ஜைனப் அவர்களும் ஜைனப்புடைய குடும்பத்தார்களும் ஜெயித் அவர்களை திருமணம் முடிக்கவே முடியாது என்று வம்புதும்பாக சொல்லிவிடுகிறார்கள். காரணம் என்ன? அவர் ஒரு அடிமை. நாமோ தலை சிறந்த குடும்பத்திலே பிறந்திருக்கிறோம்.
ஒரு அடிமையை எப்படி திருமணம் முடிப்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் அவர்களை திருமணம் முடிக்க சொல்லுகிற பொழுது அவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அப்பொழுதுதான் 33வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்குகிறான். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ஹையரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு காரியத்தில் கட்டளையிட்டு விட்டால் மாற்று அபிப்பிராயம் கொள்கிற உரிமை மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்குகிறான். இந்த ஆயத் இறக்கப்பட்டவுடன் தன்னுடைய முடிவை கொஞ்சம் மாற்றி ஸைனப் அவர்கள் ஸைத் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். நன்றாக நீங்கள் யோசிக்க வேண்டும். அல்லாஹுடைய ரசூலுடைய நிர்பந்தம், ஸைத் அவர்களோடு ஒரு தொடர்பு வைக்க வேண்டும், ஸைனப் திருமண வாழ்வு நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸைத் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறார்கள். அல்லாஹுடைய ஆயத் இறங்கிய பிறகு ஸைத் அவர்கள் சம்மதம் தெரிவிக்கிறார்கள். ஒரு வருடம் கூட இந்த குடும்பம் தொடர்ந்து நீடிக்கவில்லை. அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள், பிரச்சனைகள், குறும்புத்தனமான காரியங்கள், இதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல முறை அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு மத்தியில் செய்த சமாதானத்தை அல்லாஹுவே திருக்குரானில் 33வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வைது தக்கூலு லில்லதீன அன்அமல்லாஹு அலைஹி. அல்லாஹ் யாரின் மீது அருள் புரிந்தானோ, மேலும் வ அன்அம்த அலைஹி நீங்கள் யாருக்கு பேர் உபகாரம் செய்தீர்களோ அவர்களுக்கும் அம்சிக் அலைக்க ஜௌஜக வத்தகில்லா, நீங்கள் அவருக்கு சொன்னீர்கள், ஸைதுக்கு சொன்னீர்கள், அல்லாஹுவை பயந்துகொள், தலாக்கு என்கிற முடிவுக்கெல்லாம் போகாதே, அல்லாஹுவை பயந்துகொள், விவாகரத்து என்கிற முடிவுக்கு செல்லாதே, சேர்ந்து வாழ் என்று நீங்கள் அவருக்கு சொன்னீர்கள். வத்துஹ்ஃபி ஃபி நஃப்ஸிக ம அல்லாஹு முப்தீஹி வதஹ்சன் நாஸ். அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் அது விவகாரத்தாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று இருந்தது. ஆனால் மக்களுக்காக வேண்டி நீங்கள் அதை கொஞ்சம் உள்ளத்திலே மறைத்தீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்வதற்கு பேசாம அவர்கள் விவகாரத்தை செய்தாலே நல்லது தானே என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தது. ஆனால் வளர்ப்பு மகன் மாமியினுடைய மகள் திருமணமான ஒரே வருடத்தில் அவர்களுக்கு மத்தியில் விவகாரத்து ஏற்பட்டால் மக்கள் என்ன சொல்லுவார்கள் என்று மக்களை நீங்கள் நினைத்தீர்கள், மக்களை பயந்தீர்கள். வல்லாஹு அஹக்கு அன் தஹ்ஷா, அல்லாஹுவைத்தான் நீங்கள் அஞ்ச வேண்டும், மக்களை நீங்கள் பயப்படக்கூடாது, அல்லாஹுவைத்தான் நீங்கள் பயப்பட வேண்டும். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா கலா ஸைதும் மின்ஹா வதரன் ஜவ்வஜ்னாகஹா லிக்கை லா யகூன அலல் முஃமினீன ஹரஜும் ஃபி அஸ்வாஜிஹி அதியாஇஹிம். ஸைத் அவர்கள் தலாக்கு சொன்ன பிறகு நான் உமக்கு அவரை திருமணம் முடித்து தந்தேன். வளர்ப்பு பிள்ளைகள் திருமணம் முடித்த மனைவிமார்களை அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு முஃமினானவர்கள் திருமணம் முடிக்கலாம், அது அல்லாஹ் அனுமதித்த சட்டம் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இங்கே நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஸைனப் அவர்களை ஏன் திருமணம் முடித்து கொடுக்கிறான் என்றால், வளர்ப்பு மக்களுடைய மனைவிமார்களை திருமணம் முடித்தல் கூடாது. காரணம், அவர்களும் நம்மை போன்ற நம்முடைய மக்கள் தான். நமது மகனுடைய மனைவியை நாம் திருமணம் முடிக்க முடியுமா? இது அரபு நாட்டு மக்கள் மத்தியில் இருந்த ஒரு கலாச்சாரம். அல்லாஹ் என்ன செய்கிறான், வளர்ப்பு மக்கள் உங்களுடைய சொந்த மக்கள் அல்ல, வாரிசு சொத்துகளிலே பங்கு கிடையாது. அந்த வளர்ப்பு மக்களை அவர்களுடைய தந்தையின் பெயரால் தான் நீங்கள் அழைக்க வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் மிக கடுமையாகவே அல்லாஹ் கட்டளையிட்டான். 33வது அத்தியாயத்தின் 5வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், உதுஊஹும் நீங்கள் அழையுங்கள், லி ஆபாஇஹிம் அவர்களுடைய தந்தையினுடைய பெயரை சொல்லி, ஹுவ அக்ஸத்து இன்தல்லாஹ் இதுதான் அல்லாஹ்விடத்திலே நீதமானது என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். தந்தையினுடைய பெயரை சொல்லித்தான் அவர்களை அழைக்க வேண்டும். முஹம்மதுடைய மகன் கிடையாது. தந்தை ஹாரிஸுடைய ஹாரிஸுடைய மகன் என்றுதான் அவர் இனி அழைக்கப்பட வேண்டுமே தவிர முஹம்மதுடைய மகன் என்று நீங்கள் அழைத்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீதி அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறான். தந்தை மகன், சகோதரன் சகோதரி, தாய் பிள்ளைகள், இந்த உறவு முறையெல்லாம் நாம விரும்பி கிடைப்பதல்ல. இது அல்லாஹுவாகவே ஏற்பாடு செய்வது. அல்லாஹ் ஏற்பாடு செய்கிற அந்த நியாய விதிமுறைகளுக்கு மாற்றமாக
நீங்களாக ஒரு பிள்ளைகளை தத்தெடுத்து அது எனது மகன் என்று சொன்னால் எப்படி ஏற்க முடியும்? ஆக வளர்ப்பு மகனுடைய பிள்ளைகளை அவருடைய மரணத்திற்கு பிறகு வளர்க்கக்கூடியவர் திருமணம் முடிக்கலாம். அதுதான் அல்லாஹ்வுடைய சட்டம், அதுதான் அல்லாஹ்வுடைய நீதி. அதற்காக வேறு எங்கும் அல்லாஹ் நடைமுறைப்படுத்தாமல் நீங்கள் தான் அந்த திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி ஜைனப் அவர்களை திருமணம் முடித்து கொடுக்கிறான். இது ஒரு சட்ட விளக்கத்திற்காக நடைபெற்ற ஒரு திருமணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 54வது வயதில் நடைபெறுகிறது. ஜைனப் அவர்கள் சொல்லுவார்கள், எல்லா மனைவிமார்களிடத்திலும் கொஞ்சம் கூடுதலாக பேசுவார்கள், அல்லாஹுவே எனக்கு திருமணம் முடித்தவர் நான், என்னை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் என்னை திருமணம் முடித்து கொடுத்தான் என்று பெருமையாக பேசுவார்களாம். அப்படி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக தன்னுடைய 54வது வயதில் திருமணம் முடிக்கிறார்கள். இதுதான் அந்த திருமணத்திற்குரிய ஒரு காரணம், ஒரு சட்டம் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக. மாமி மகளை தானே திருமணம் முடிப்பதாக இருந்தால் ஜெயிதுக்கு இவ்வளவு மன்றாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அல்லாஹுவே ஒரு ஆயத்தை இறக்கி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் கட்டளையிட்டு விட்டால் மாற்று அபிப்பிராயம் கொள்ளக்கூடாது என்ற ஆயத்து இறங்கியவுடன் தான் எனது முடிவை நான் மாற்றினேன் என்று ஜைனப் அவர்கள் சொல்லுகிற செய்தி இப்னு கசீரில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்றால் ஜைனப் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னதே திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசை வைத்திருந்தால் நேரடியாக பெண் கேட்டிருக்கலாம், நேரடியாக திருமணம் முடித்திருக்கலாம். ஒருவருக்கு ஒரு வருட காலம் வாழ்க்கைப்பட்டு அவர்கள் குடும்பம் நடத்தி பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தலையிட்டு ஒரு சட்ட விளக்கத்தை மனித சமுதாயத்திற்கு சொல்லி அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா திருமணம் முடித்து வைக்கிறான். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் நான்காவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிப்பதற்குரிய காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து தன்னுடைய 56வது வயதில் ஒரு திருமணம் முடிக்கிறான். 2 ஆண்டு காலம் திருமணம் கிடையாது. 54இல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் பின் ஜஹத் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். 2 ஆண்டு காலம் மீண்டும் திருமணம் இல்லை, கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து 56வது வயதில் ஒரு திருமணம் முடிக்கிறார். சுப்ஹானல்லாஹ், அதை நீங்கள் கேட்கத்தான் வேண்டும். 56வது வயதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் யாரை முடிக்கிறார்கள் தெரியுமா? அவர்களும் ஒரு ஜைனப் தான். ஜைனப் பின்த் குசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த அம்மா முதலில் துபைப் பின் ஹாரிஸ் என்பவரை திருமணம் முடித்திருந்தார்கள். துபைப் அவர்கள் திடீரென மரணித்து விட்ட காரணத்தினால் துபைபுடைய தம்பி சகோதரர் உபைதா பின் ஹாரிஸ் என்பவர் அந்த அம்மாவை திருமணம் முடிக்கிறார். இந்த உபைதா பின் ஹாரிஸ் பத்ரு போரில் பங்கெடுத்து மரணப்பட்டு ஷஹீதாகி விடுகிறார். முன்னர் துபைபுக்கு கணவன் மனைவியாக இருக்கிறார், பிறகு அவருடைய சகோதரிக்கு மனைவியாக இருக்கிறார். சகோதரர் பத்ரு போரில் இறந்து போய் விடுகிறார், மீண்டும் விதவையாகிறார்கள். மூன்றாவதாக அப்துல்லா இப்னு ஜஹஷ் என்கிற ஒரு நபி தோழர் திருமணம் முடிக்கிறார். அவர் உஹது போரில் பங்கெடுக்கிறார், உஹது போரில் மரணித்து விடுகிறார். 3 முறை வாழ்க்கை பெற்ற பெண். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2 முறை வாழ்க்கை பெற்ற ஒரு பெண். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 1 முறை வாழ்க்கை பெற்ற ஒரு பெண். 6 வயது சிறுமி. அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் அவர்கள் மாமி மகளை திருமணம் முடித்தது ஜெயிதுக்கு திருமணம் குடித்து 1 வருட காலம் வாழ்ந்த ஒரு பெண். முன்னரே தலாக் சொல்லப்பட்டு விதவையான ஒரு பெண் ஜைனப் அவர்கள். ஜெயித் அவர்கள் திருமணம் முடிக்கிறார். மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹீக்கேற்ப திருமணம் செய்கிறார். 4வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிப்பது இனி ஒரு ஜைனப் அவர்களை. அவர்கள் 3 தோழர்களுக்கு வாழ்க்கைப்பட்டு 3 விதவையான ஒரு பெண். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய 56வது வயதில் திருமணம் முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய நாட்டம் 8 மாதத்தில் அம்மா அவர்கள் இறந்து போய் விடுகிறார்கள். 8 மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஜைனப் பின்த் குசைமா அவர்கள் இறந்து போய் விடுகிறார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 56. ஆனால் இருக்கிற மனைவி மொத்தம் எவ்வளோங்க? 1 சௌதா, 1 ஆயிஷா, இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மாமி மகள் ஜைனப். 56 வயசு வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற மனைவிகள் மொத்தம் 3 பேர் என்பதையும் தொடர்ந்து நீங்கள் மனதிலே நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அதே 56வது வயதில் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், குசைமா அவர்கள் இறந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து திருமணம் முடிப்பது யாரை என்றால் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. யார் இந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் முன்னரே ஹிஸ்னு பின் ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டிருந்தார். இந்த ஹிஸ்னு அவர்களும் தனது மனைவி ஹப்ஸா அவர்களும் 2 பேரும் சேர்ந்து உஹது போர்க்களத்திலே களம் இறங்கி போர்க்களத்தை சந்தித்தார்கள். ஹப்ஸா அவர்களுடைய பணி ஆயிஷா அவர்களோடு சேர்ந்து, உம்மு சலமா அவர்களோடு சேர்ந்து, இப்படிப்பட்ட மூத்த சஹாபாக்குடைய மனைவிமார்களோடு சேர்ந்து ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போர் கைதிகளாக போர்க்காலங்களில் காயப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது, தாகப்பட்டவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, இப்படிப்பட்ட வேலையை களத்திலே இறங்கி செய்கிறார்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. சிறிது நேரத்தில் ஹப்ஸா அவருடைய கணவர் ஷஹீதாகி விடுகிறார். கணவர் ஷஹீதான பிறகும் கூட போர்க்களத்தினுடைய கடைசி நேரம் வரை ஒரு சஹாபாக்கள் அங்கு இல்லாமல் எல்லோரும் திரும்ப வருகிற வரை எல்லோருக்கும் சிகிச்சை பார்த்து தண்ணீர் கொடுத்து பணிவிடை செய்தார்கள். தனது கணவர் மரணித்தார் என்று கூட பார்க்காமல் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இத்தாவுக்கு இருந்த நேரம், இத்தாவெல்லாம் முடிந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் அவரிடத்திலே போய் சொல்கிறார், எனது மகளை திருமணம் முடியுங்கள். அவர் மௌனம் சாதிக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மானிடத்திலே போய் சொல்லுகிறார், அவரும் மௌனம் சாதிக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்லுகிறார், அவரும் மௌனம் சாதிக்கிறார். இறுதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உமருடைய நாவில் இருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான் என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்களோ அந்த உமர் ரலியல்லாஹுடைய குடும்பம் கொஞ்சம் வலுப்பெற வேண்டும் என்பதற்காக அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய மகளை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரணத்திற்காக திருமணம் முடித்தார்களோ அதே போல ஒரு விதவையான ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, உமர் அவர்களுடைய மகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் தன்னுடைய 56வது வயதில். இதுவும் ஒரு திருமணம். இந்த திருமணங்கள் எல்லாம் நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல இவர்கள் விமர்சனம் செய்கிற கண்ணோட்டத்தில் நடத்தப்பட்ட திருமணம் அல்ல. நியாய உணர்வோடு கொஞ்சம் புத்தி உள்ள யாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடக்கக்கூடியவர் அல்ல. இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஆசையை கட்டுப்படுத்தி வாழுங்கள் என்று சொன்ன முஹம்மது அவர்கள் ஆசைக்கு பலிகேடாகிவிட்டார் என்பது விமர்சனத்தின் ஒரு பங்கு. எல்லோரும் சொல்லுவார்கள், என் முதுமையில் அவர்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வு திடீரென வரக்கூடாதா? முதுமையில் எத்தனையோ பேர்கள் காம உணர்வு மேலோங்கி என்னென்னமெல்லாமோ அநியாயம் செய்கிறார்களே, அப்படியே இவருக்கு வரக்கூடாதா என்று கேட்கிறார்கள். முதுமையில் அப்படி ஒரு மனிதனுக்கு வருவதாக இருந்தால் இளமையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்க வேண்டும். அதுதானே யதார்த்தம். முதுமையில் ஒரு மனிதர் மிக கடுமையான காம உணர்வு உள்ளவராக இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் இளமையில் அதைவிட 3 மடங்கு 4 மடங்கு அதிகம் உள்ளவராக அவர் இருந்தால் மட்டும்தான் முதுமையில் அது சாத்தியமாகும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமை பருவம் தொடர்ந்து நாம் பார்த்தோமா இல்லையா? இளமை பருவத்தில் இளம் கன்னிகளை தேடி தன்னுடைய வாழ்வை கழிப்பதற்கு பகரமாக 15 வயது கூடுதலாக 2 பேருக்கு வாழ்க்கைப்பட்ட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் தேர்வு செய்கிறார்கள் என்றால் இங்கேயும் அந்த காரணம் அடிபட்டு போகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது நோக்கம் அல்ல. அது நோக்கமல்ல. இஸ்லாத்திற்காக வேண்டி உயிர் நீத்த, குடும்பமாக இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்த, தனக்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக இஸ்லாத்தை பரப்புவதற்கு தனக்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக இருந்த, குடும்பமே தியாகம் செய்த அந்த குடும்பத்து 2 பெண்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்தார்கள். அபூபக்கருடைய மகள், உமர் அவர்களுடைய மகள். இது 56 வயதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருமணம் 57வது வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிற திருமணம் உண்மையிலேயே கண்களெல்லாம் கலங்குகிற ஒரு திருமணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யும் போது குடும்பமாக இஸ்லாத்தை ஏற்ற குடும்பங்களில் ஒரு குடும்பம் உண்டு. அதுதான் அபூ சலமாவுடைய குடும்பம். அபூ சலமாவுடைய மனைவிதான் உம்மு சலமா. இவர்களுக்கு மொத்தம் 4 குழந்தைகள் இருந்தது. 1 பர்ரா, 1 சலமா, 1 உம்ரா, 1 தர்ரா. 4 குழந்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்மு சலமா அவர்களுக்கு கொடுத்திருந்தான். குடும்பமே தியாகம் செய்கிற குடும்பம். அபிசீனியாவுக்கு போனார்கள், திரும்ப மக்கா வந்தார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிற பொழுது நடந்த அந்த கோரச் சம்பவத்தை நீங்கள் கேட்க வேண்டும் சகோதரர்களே. மதீனாவுக்கு எல்லோரும் போகிற பொழுது இந்த குடும்பமும் ஹிஜ்ரத்திற்கு தயாரானது. ஹிஜ்ரத்திற்கு தயாரான அந்த கண் சிமிட்டும் நேரத்தில் அந்த அதிபயங்கரமான சம்பவம் நிகழ்ந்தது. ஒருபுறம் உம்மு சலமாவுடைய குடும்பத்தார்கள் வந்து விட்டார்கள்.
இன்னொரு புறம் அபூ சலமாவுடைய குடும்பத்தார்கள் வந்தார்கள். அபூ சலமாவை பார்த்து சொன்னார்கள், அபூ சலமாவே, உனக்கு பிறந்த குழந்தை எங்களுடைய குடும்பத்து குழந்தை, இந்த குழந்தையை நாங்கள் மதீனா கொண்டு செல்ல அனுமதிக்க முடியாது என்று சொல்லி வம்புதும்பாக அந்த குழந்தைகளை பிடுங்கி கொண்டு சென்று விட்டார்கள் பாவிகள், குறைசிகள், கல்லஞ்சம் படைத்தவர்கள். அபூ சலமா அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று மிக தகிரியமாக அபூ சலமா தன்னந்தனியாக, மனைவி போனாலும் சரி, மகள் போனாலும் சரி, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான் நமக்கு தேவை என்பதற்காக வேண்டி தன்னந்தனியாக அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் நமது மனைவியை, மக்களை என்று சொல்லி, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாஜரா அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் பாலைவனத்து பெருவீதியில் கொண்டு வந்து விட்டு திரும்ப செல்லும் பொழுது ஹாஜரா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாடா இது? ஆம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். அப்ப அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொள்வான். ஹாஜரா அவர்கள் சொன்ன பதில், அபூ சலமா மனைவியை தைரியப்படுத்தி தனியாக சென்று விட்டார்கள் மதீனாவுக்கு. கண் சிமிட்டு நேரத்திற்குள் கணவர் மதீனாவுக்கு சென்று விடுகிறார். மகனை, பெற்ற மகனை கணவருடைய குடும்பத்தார்கள் தூக்கி சென்று விட்டார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 4 வருட காலம் மக்காவில் தனியாக எந்த இடத்தில் தன்னுடைய கணவனையும் தன்னுடைய பிள்ளையையும் பிரிந்தார்களோ அந்த இடத்திற்கு தினசரி வந்து போய் அழுது கொண்டே இருப்பார்களாம். நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தது. நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தது. குறைஷியர்களுக்கே தாங்க முடியவில்லை. கொஞ்சம் நல்லவர்களெல்லாம் சேர்ந்து அபூ சலமாவுடைய குடும்பத்தில், எந்த குடும்பத்தில் குழந்தைகள் பறித்து கொள்ளப்பட்டு கொண்டு செல்லப்பட்டதோ அந்த குடும்பத்திலே போய், உம்மு சலமா, ஒரு தாயை பிரித்து ஒரு குழந்தையை கொண்டு சென்றால் அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம் அல்லவா இது? தாயையும் குழந்தையும் பிரிக்கலாமா? இது நம்முடைய குலத்திற்கு, கோத்திரத்திற்கு ஒரு கெட்ட பெயர் அல்லவா என்றெல்லாம் சமாதானம் சொல்லி 4 வருட காலம் பொறுத்து குழந்தையை கொண்டு வந்து உம்மு சலமாவிடத்திலே ஒப்படைத்தார்கள். குழந்தையை பெற்றுக்கொண்ட உடனே, கணவனோ இருப்பது மதீனாவில், உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கை குழந்தையோடு மதீனாவுக்கு பயணமாகிறார்கள். பயணமாகிற நேரத்தில் அபூ சலமா பத்ரு போரிலே பங்கெடுத்திருந்தார். உஹது போரில் பங்கெடுத்து மிகப்பெரிய ஒரு காயத்தோடு உஹது போரில் பங்கெடுத்து வீட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் பனு அசத் என்கிற கோத்திரத்தை எதிர்த்து மீண்டும் ஒரு போர் பிரகடனம் நடைபெற்றது. அந்த போரிலும் பங்கெடுத்து மீண்டும் காயமுட்டு குற்றுயிரும் கொலை உயிருமாக கணவர் கிடக்கிறார். 4 ஆண்டு காலம் பொறுத்து குழந்தை கையிலே கிடைக்கிறது. அந்த குழந்தை கையிலே வாங்கி கொண்டு அபூ சலமாவை பார்ப்பதற்காக, தனது கணவரை பார்ப்பதற்காக மதீனா வருகிறார். இந்த குடும்பத்தை எதிர்பார்த்து மதீனா நகர் மக்களே திரண்டிருந்தார்கள். உம்மு சலமா வரப்போகிறார் என்கிற தகவல் தெரிந்தவுடன் மக்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். காரணம், கணவர் அபூ சலமா அல்லாஹ்வுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய தியாகம் செய்து உஹது போரில் பங்கெடுத்து பனு அசத் கோத்திரத்தை எதிர்த்து போர் நடைபெற்று அதிலும் பங்கெடுத்து குற்றுயிரும் கொலை உயிருமாக மனைவியை பார்க்க முடியாமல், பெற்ற மக்களை பார்க்க முடியாமல் இப்படி கிடக்கிறாரே என்று சொல்லி சஹாபாக்களுக்கு மிகுந்த ஒரு வருத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சலமாவை தினசரி போய் சந்தித்து அவருக்காக வேண்டி ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காலம் அந்த காலம். மனைவி வருகிறார்கள் 4 ஆண்டு காலம் பொறுத்து கை குழந்தையோடு. கையில் அந்த மக்களையெல்லாம் அழைத்து கொண்டு, 4 மக்களையும் அழைத்து கொண்டு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். வந்து கொஞ்ச நாளிலேயே அபூ சலமா அவர்கள் மரணித்து போய்விடுகிறார்கள். மரணித்து போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம ஆஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அலுஃப் லி ஹைரம் மின்ஹா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களே அல்லாஹ்விடத்தில் செல்லும் பொழுது எங்களுக்கு இந்த இழப்புகள் ஒன்றும் பெரிதல்ல. அல்லாஹும்ம ஆஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அலுஃப் லி ஹைரம் மின்ஹா, அல்லாஹுவே எனக்கு ஏற்பட்ட இந்த இழப்புக்கு பகரமாக சிறந்த ஒன்றை தாயா அல்லாஹ். அந்த துவாவினுடைய பொருள். இந்த அம்மா என்ன செய்தார்கள் தெரியுமா? எனக்கு ஏற்பட்ட அந்த இழப்புக்கு பகரமாக சிறந்த ஒன்றை தா என்கிற வாசகத்தை கடைசி வரை இந்த அம்மா பிரார்த்தனையில் சொல்லவே இல்லையாம். என்ன காரணம் என்று கேட்டபோது, அபூ சலமாவை விட சிறந்த ஒரு கணவரை அல்லாஹ் எனக்கு நீ எங்கு தரப்போகிறான்? சிறந்த கணவர் எனக்கு யார்? துவாவுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹுவே எனக்கு ஏற்பட்ட சிரமத்தை, கஷ்டத்தை போக்கி இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் சொல்ல மனம் வரவில்லை அந்த அம்மாவுக்கு. அபூபக்கர் அவர்கள் போய் பெண் கேட்கிறார்கள், உங்களை நான் திருமணம் முடிக்கிறேன், முடியாது. உமர் அவர்கள் போய் பெண் கேட்கிறார்கள், உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தருகிறேன், 4 குழந்தையோடு அனாதையாக இருக்கிறீர்கள், முடியாது, திருமணம் நடத்த முடியாது. இறுதியாக இந்த அம்மாவுக்கு ஒரு யோசனை,
துவாவை நமக்கு கற்றுத்தந்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லவா? இது மார்க்கம் அல்லவா? துவாவை சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஅலுஃப் லி கைரும் மின்ஹா. துவாவை சொல்ல ஆரம்பித்தார்கள். அம்மா சொல்கிறார்கள், கொஞ்ச நாளில் அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு கணவராக கிடைத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு கணவராக கிடைத்தார்கள். சலமாவுக்கு தாயாக, அபூ சலமாவுக்கு மனைவியாக இருந்த உம்மு சலமா உலக மக்களுக்கெல்லாம் தாயாக, அல்லாஹ்வுடைய ரசூலை திருமணம் முடித்த பிறகு நமக்கெல்லாம் தாயாக மாறினார்கள் என்றால் அந்த அம்மாவுடைய திருமண வாழ்வு அப்படித்தான் அமைந்தது. அபூ சலமாவை திருமணம் முடித்து இவ்வளவு பெரிய தியாகத்திற்கு மத்தியிலே வந்த ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்க்கை கொடுக்கிறார்கள். அந்த அம்மாவுடைய வயது எவ்வளவு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 57வது வயதில் இந்த திருமணத்தை முடிக்கும் போது அந்த அம்மாவுடைய வயது எவ்வளவு என்ற ஹதீஸில் இல்லாவிட்டாலும் அவர்களே சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே போய், யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் திருமணம் முடிப்பதாக நானும் திருமணம் முடிப்பதாக எண்ணுகிறேன், ஆனால் எனக்கு வயது அதிகமாகி விட்டதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப பதில் சொல்கிறார்கள், எனக்கும் வயது அதிகம்தான். யா ரசூலல்லாஹ், எனக்கு குழந்தைகள் உண்டுமே, இனி உமது குழந்தை அல்ல, அது இனி எனது குழந்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு அடிக்கடி கோபம் வருமே, தூதர்களுக்கு முன்னால் அப்படி கோபப்பட்டால் அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாகி விடுமே, உனது கோபம் தனிய அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள் தன்னுடைய 57வது வயதில். இனி 6 ஆண்டு காலத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் மரணப்பட்டு போகிறார். அப்போ 57 வயதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனைவி மொத்தம் எவ்வளவுங்க? ஒன்று சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொன்று ஜைனப் பின்த் ஜஹஷ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி மகள், இன்னொன்று உமர் அவருடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு, இன்னொன்று உம்மு சலமா ரலியல்லாஹு. 57 வயதில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு வாழ்க்கை நடத்துகிற மனைவிமார்கள் மொத்தம் 5 பேர். இங்கு எங்காவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை, அவருடைய ஒழுக்கத்தை கொச்சைப்படுத்தி பேச மனம் வருமா? இந்த வாழ்க்கையை படித்து பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒவ்வொரு திருமணத்தினுடைய பின்னணியை பார்த்தால் வேறு ஏதாவது தவறான நோக்கம் கற்பிக்க மனம் வருமா? அன்பார்ந்த சகோதரர்களே, திறந்த மனதோடு, பரிசுத்த தன்மையோடு, சத்தியம் இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பரந்த மனதோடு, காழ்ப்புணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்ப வாழ்வை யாரெல்லாம் படிக்க முன் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக தெரியும் அல்லாஹ்வுடைய ரசூல் வேறு எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் திருமணம் முடிக்கவில்லை. வழிகட்டு போய்விடக்கூடாது, அதற்கு ஒரு வாழ்க்கை வேண்டும், அவ்வளவுதான். எல்லோருக்கும் 4 வரையறை, ஆனால் இவருக்கு மட்டும் ஏன் கொஞ்சம் கூடுதலாக? அதற்கு நியாயமான காரணங்கள் நிறைய உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீதமுள்ள திருமணங்களை நாம் அடுத்தடுத்து பார்த்து இறுதியில் இவ்வளவு திருமணங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹு தஆலா அனுமதி கொடுக்க என்ன காரணம்? 57 வயதிற்கு பிறகு திடீரென ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4 வருடத்தில் மீதம் ஒரு 5-6 பெண்களை திருமணம் முடிக்கிறார்கள். அது எந்தெந்த சந்தர்ப்பத்தில், எதற்காக வேண்டி? அந்தந்த திருமணத்தின் மூலம் அந்த மக்களுக்கு நிகழ்ந்த நன்மைகள் என்ன? அந்த திருமணத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் நிகழ்த்தினார்கள் என்றால் அங்கேயாவது போய் ஏதாவது கன்னி பெண்ணை திருமணம் முடித்து உடனே வாழ்க்கை நடத்தினார்களா என்றால் அந்தந்த மனைவிமார்கள் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் தொடர்ந்து இந்த தலைப்பின் கீழ் பார்க்கவிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை, தூய்மையான வாழ்க்கை வரலாற்றை மிக தூய்மையான அடிப்படையில், ஒளிவு மறைவின்றி சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு அறிகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருளி உள்ளான். நாம் அறிந்த இந்த மார்க்கத்தை அறியாத மக்களுக்கு எடுத்துச் சொல்கிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கிற நன்மைகளுக்குரிய கூலியை நிறைவாக மறுமை நாளிலே தந்தருளி இந்த அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக.